அண்மை செய்தி. திருமால்பூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருளரசன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாய் பகுதியை சேர்ந்த நெல்வாய் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி அன்று சூர்யா என்கிற தமிழரசன் மற்றும் விஜய கணபதி ஆகியோர் அதே பகுதியில் உள்ள ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே கிரிக்கெட் விளையாடிவிட்டு வந்ததாக தெரிகிறது. அப்போது திருமால்பூர் பகுதியை சேர்ந்த பிரேம் உட்பட 5 பேர் அந்த இடத்தில் வந்துள்ளனர். அப்போது பிரேம்குமார் மற்றும் தமிழரசன் விஜய கணபதி ஆகியோருக்கு ஏற்கனவே முன்னுரிமை இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சூர்யா மற்றும் தமிழரசன் விஜய கணபதி மூவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக அந்த இடத்தில் தெரிகிறது. அப்போது ஒருவர் தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பிரேம்குமார் அந்த வழியாக வாகனத்தில் வந்த பெட்ரோல் வாங்கி கொண்டு வந்த நபரை மடக்கி பிடித்து பெட்ரோல் கேனை தமிழரசன் மற்றும் விஜய கணபதி ஆகியோர் மீது ஊற்றி கொளுத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து செல்லுள்ளனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் தீப்பற்றி எறிந்த இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலமாக உதவியுடன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இது குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பாக விவேகானந்த சுக்லா பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டது என்றால், கடந்த 16ஆம் தேதி அன்று மாலை இது போன்ற இருவரையும் எரித்த சம்பவத்தால் இது மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும், அதே போன்று பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவமானது ஜாதி மற்றும் சமுதாய ரீதியான முன்விரோதம் காரணமாகவும் அல்லது கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்திலேயோ நடைபெறவில்லை என்பதும் தெரிகிறது. காவல்துறை புலன் விசாரணையில் முழு விவரம் அறியாமல் சமூக ஊடகங்களில் மேற்படி சம்பவத்தை மிகைப்படுத்தி உண்மைக்கு புறம்பாக வெளியிடும் செய்திகளால் வழக்கின் விசாரணைக்கும் இருவேறு சமூகத்திலும் நிலவும் நல்லுறவுக்கும் பொது அமைதிக்கும் கொந்தக்கும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இம்மாதிரியான ஆதரமற்ற தகவலை பகிர்வதோ தவிர்க்க வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா தனது மாவட்ட காவல்துறை பத்திரிகை செய்தியில் வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.